ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூட டூ ஷார்ட்டர் ஓகேவா. அது நேம் வந்துட்டு மை ஹார்ட் இஸ் வித் யூ ஓகே அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்னா ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு வெட்டிங் ஸ்டேஜை காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த வெட்டிங் ஸ்டேஜில் 2 பர்சன் இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு பர்சன் ரொம்ப சேடாகவும் இருக்காங்க. இப்போ அந்த ஃபாதர் பார்க்குறாங்க, மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நேம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட ஃபாதர் வந்து கேட்குறாங்க, சென் ஷோயினா ஹினி பார்ச்சிம்னா திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தம் கேட்குறாங்க. இப்போ சென் ஷோயினுமே சம்மதம் சொல்கிறாங்க. பார்ச்சிம்னா ஹினி சென் ஷோயினை திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் கேட்குறாங்க. ஜிம்மியுமே சம்மதம் சொல்கிறாங்க. ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ சென் வந்துட்டு ரிங்கை எடுத்து ஜிம்முக்கு போடலான்னு வராங்க. அப்போது ஒரு வாய்ஸ் ஸ்டாப் இட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாக்க அங்கே ஒரு பர்சன் கோல்டு லுக்கில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க கூட 6 மெம்பர் அவர் கூட வந்திருக்காங்க. அவர் 7 மெம்பர் மொத்தமாக எல்லாருமே ஒரு ஹேண்ட்ஸம் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜேகே அப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன மிஸ்டர் பார்க் அப்படி சொல்கிறாங்க. என்ன மிஸ்டர் பார்க்கா சொல்கிறாங்க. ஆமாம், என்ன வேணும் மிஸ்டர் பார்க் சொல்கிறாங்க. உன்னை யார் ஃபஸ்ட்டு வர சொன்னது? நீ என் வீட்டில் மேரேஜுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவர் கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஜேகே வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறாங்க. அங்கே பாருமா சொல்கிறாங்க. என்னங்க சொல்லியுமே என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. தெரியலங்க அப்படி சொல்கிறாங்க. பார்த்தாக்கா ஜேகே அவ்வளோ கோவமாக வந்துட்டு இருக்காரு. கையில் ஒரு பேப்பர் எடுத்துருக்காரு. அந்த டேரெக்டாக அந்த ஃபாதர் தான் பாருங்க ஃபாதர் சொல்கிறாங்க. என்ன பார்சல் கேட்குறாங்க. நீங்கள் இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கூடாது சொல்கிறாங்க. ஏன் பார்சல் கேட்குறாங்க. ஏன்னா அவன் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த வெட்டிங் ஸ்டேஜில் எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த வெட்டிங் ஹாலருக்கு எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்குறாங்க. ஆமாம், இவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு ஏன் கூட சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜிமினிக்கே ஷாக்காக இருக்குது. இப்போ ஜிமினி பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு. சென் பார்க்குறாங்க. ஜெக்கே அவனுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கும் ஜிமினுக்கும் பிரேக்கப் ஆகிட்டு 4 இயர்ஸ் ஆகுது. ஓகே 4 இயர்ஸ் ஆகுது. ஓகே இப்போ இதுக்காக இருந்து பேசிகிட்டு இருக்க ஜிமினுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் சொல்லிட்டு நம்ம சென்னை கேட்குறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு, அது என்னோட பர்சனல் இருக்கு, நீ இன்டர்ஃபியர் ஆகுதா சொல்கிறாங்க. நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அங்கே பாரு, நான் தான் அவன்கிட்ட குரூப் ஓகேவா. இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் ஹஸ்பண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென் சொல்கிறான். இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்கு நான் விட்டா தானே அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, விட்டா தானேடா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ சென்னுக்கு புரியாமல் பார்த்துருக்காங்க. சென் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சென் சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படி கேட்குறாங்க. ஜிமிக்கே புரியல. ஜிமின் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி எப்படி ஜிம்மை பார்த்து ஒரு முறை ஒரு பாரு பார்க்குறாங்க. விட்டால் கண்ணிலே எரிச்சிட்டு போல. ஜிமினுக்கு புரியல. ஜேகே ஜிமின் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். என்ன அப்படி கேட்குறாங்க. என்ன பண்ணி ஜிக்கே எதுக்காக பிரச்சனை பண்ணுறா ஜிமின் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவர் மட்டும் டாக்டர் பாட்டம் பார்த்துட்டு ரொம்ப முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு எங்கே பாரு, உனக்கு எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகி எப்போ ஜிமின் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறா. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. பாருப்பா, நீ என்ன பேசிட்டு இருக்க, எதுக்காக அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து அங்கே ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. அது என்ன பார்க்க கூட லாயர்டா ஓகேவா. லாயர் சார் சொல்கிறாங்க. அவர் பேர் வாங்கடா ஓகேவா. அவர் பார்க்குறாங்க. என்ன மிஸ்டர் ஜேகே சொல்கிறாங்க. ஏன்னா ஜேகே ஒரு பிஸ்னஸ் மேனு, அதனால தான் ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டாக கேட்குறாரு. என்ன மிஸ்டர் ஜேகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவருமே எஞ்சி போகிறாரு. போயிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இதை பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாயர் சார் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பேப்பர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஒரிஜினல் பேப்பர் தான், ஒரிஜினல் மேரேஜ் அக்ரிமெண்ட் தான். இப்போ நம்ம ஜெக்கி அதாவது வாங்க பார்க்குறாங்க. மிஸ்டர் பார்க் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. என்ன லாயர் சார் சொல்கிறாங்க. வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. கிட்ட போகிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்கள் பையனுக்கும் ஜேகேக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு சொல்கிறாங்க. இது கேட்குற மிஸ்டர் பார்க்கு ரொம்ப கோவம் வருதுக்கு. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் பையனுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆயிருக்கு. இது வந்து ஒரிஜினல் பேப்பர் தான், ஒரிஜினல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், அதாவது ஒரிஜினல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சொல்கிறாங்க. இது கவர்மெண்ட் சீல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனை சைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஜிம்மில் சைன் பண்ணலாம் தெரியும். பாருங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மில் வாங்கி பார்க்குறாங்க. அவங்க ஷாக்கிங்காக இருக்குது. ஜிமின் அப்படி சொல்கிறாங்கப்பா சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா பார்க்குறாங்க. பாருங்கள், யாரும் என்ன சொல்லிட்டு சரி, எனக்கு என் பையன் நம்பிக்கை இருக்கு, என் பையன் பண்ண மாட்டான், நீ எதுவும் ஃப்ராட் பண்ணியிருக்க சொல்லி என்ன ஃப்ராட் பண்ண அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்போ கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் எந்த ஃப்ராடும் பண்ணல ஓகேவா, அவன் என் ஒய்ஃபு அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. பாரு, உனக்கு ஒய்ஃப்லாம் நீ தான் சொல்லிக்கணும் ஓகேவா. என் பையனை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருப்பா. என் பையன் சென்னை தான் மேரேஜ் பண்ணிப்பான். சென்னுக்கு என் பையன் மேரேஜ் நடக்க போகுது. அப்படியே உங்களுக்கு மேரேஜ் நடந்தாலும் எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் சரியா, அதெல்லாம் ஒன்று நம்ம பண்ணிவிடுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்போ சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் லீகலாக பண்ணியிருக்கேன் ஓகேவா, அப்படியே எதுவும் பண்ண முடியாது. லாயர் சார் உங்களுக்கு லா தெரியல அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியுமே சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. 2 வீக்ஸ் தான் நான் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்னா பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. உங்கள் பையனுக்கு எனக்கு மேரேஜ் 2 வீக்ஸ் ஆகுது ஓகேவா. மினிமம் 6 மந்த்தாவது உங்கள் பையன் கூட வாழணும். சரி, சேர்ந்து வாழ்ந்து பிடிக்கலாம் வேணா டிவோர்ஸ் தரேன். ஸோ ஜெக்கி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு யாருக்கும் மேரேஜ் பண்ணுவீங்க அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குற எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்னா வராங்க. அங்கே பாருப்பா ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு, என்ன பேசிட்டு இருக்க, எதுக்காக என் பையன் பிரச்சனை பண்ணுறேன். என் பையன் மேரேஜ் பண்ணிக்க வாய்ப்பு இல்லை சரியா. என் பையனுக்கு உனக்கு செட்டே ஆகாது. என் பையன் ஆல்ரெடி ஹர்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என் பையன் விட்டு போயிரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னா அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்னா அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள்,
இப்போ ஜிம்மில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் உங்களை உள்ள கூட சரியா நீங்கள் பண்ண வேலை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஒரு பார்த்துருக்காங்க. ஜிம்மில் அப்பா திரும்பி பார்க்குறாங்க. இவன் என்னம்மா சொல்கிறான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சொல்கிறாங்க. அப்பா நான் என்ன பண்ணேன் சொல்லி ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி கிட்ட வராங்க. ஜிம்மில் அம்மாவோட ஏஸ் கிட்ட போகிறாங்க. நீங்கள் என் குழந்தைய கொண்டு இருக்கீங்கள, அதுக்கே உங்களை வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள வைக்க முடியும் சரியா சொல்கிறாங்க. எனக்கே தெரியாமல் என் குழந்தை என் ஒய்ஃப்கே தெரியாமல் என் குழந்தை நீங்கள் கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா கூட ஷிவர் ஆகிட்டுக்குங்க பாரு சொல்கிறாங்க. நீங்கள் அது பண்ணது இப்போ வரைக்கும் வந்துட்டு உங்கள் பையனுக்கும் தெரியாது, உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாது சரியா, அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆகாது அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பிளான் பண்ணி தான் கொண்டீங்கன்னு சொல்லி தெரியாது சரியா, அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு சொல்லிட்டு உங்கள் பையன் நினச்சிட்டு இருக்கான் சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. உங்கள் பையன் இப்போ வச்சுருக்காங்க உங்கள் மேலே பாசம், அந்த பாசம் ஒன்றுலாம் போயிடும், நான் அதை பண்ணவா சொல்கிறாங்க. ஜெக்கிலாம் மோக்கு மேலே பயம் வருது. இல்லைங்க இங்கே பாரு சொல்கிறாங்க. அப்போ வாய மூடிட்டு அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு ஜெக்கே ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க. இங்கே பாரு என் ஒய்ஃப்ட்டு என்ன பேசுனேன் சொல்லிட்டு ஜெக்கோட அப்பா ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. இப்போது ஜெக்கி வந்துட்டு பாருங்க அதில் எனக்கு செஞ்சு தேவை சரியா, எனக்கு இப்போது நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன், என்னோட ஒய்ஃப் தான் ஓகேவா, ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது இன்னொரு பசங்க மேரேஜ் பண்ணிக்க தப்பு இல்லையா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. அதுவும் லீகலாக டிவோர்ஸ் ஆகாமல் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி கேட்கவும் இங்கே எல்லாம் பார்க்குறாங்க. இங்கே பார்ப்பனி சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் அவர் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிக் ஸ்க்ரீனில். இப்போலாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆமாம் ஒரிஜினல் தான் மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன நடக்குது சொல்கிறாங்க. தெரியலம்மா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அப்பா ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பாரு ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பாரு நீ இப்போ என் பையனை விட்டு போகல சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நான் போலீஸ் கால் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. கால் பண்ணுங்க வரட்டும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் லாரெல்லாம் தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா லாயர் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க சார் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க கரெக்டு, அவருக்கும் ஜெயினுக்கும் மேரேஜ் ஆயிருக்கு லீகலா, எப்படி மேரேஜ் ஆயிருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க மேரேஜ் ஆயிருக்கு உண்மையாகவே. அவங்க ஒரு மினிமம் ஜிம் தம்பி வந்துட்டு அவங்களோட 6 months சேர்ந்து வாழ்ந்தாலும் அவங்க டிவோர்ஸ் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லாயர் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா மாதிரி ஜிம் எப்படி நினச்சி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ப்ராமிஸாக தெரியாது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஃப்ராட் பண்ணியிருக்காங்க ஒன்று புரியுது, இது ஃப்ராட் பண்ணி தானே என் பையனை சீட் பண்ணி சைன் வாங்கியிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குற லேட்டஸ்ட் மார்க் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் பார்க்குறாங்க. நீ எப்படி லா படி பண்ணுறேன், நான் லா படி பண்ணுறேன் ஓகேவா, இப்போ என்ன நீ பையனை கூட்டிகிட்டு போனோம் அவ்வளோ தானே கூட்டிகிட்டு போக சரியா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே 6 months ஆஃப்டர் உங்கள்கிட்ட டிவோர்ஸ் வாங்கி என் பையனுக்கு இதே மாதிரி ஒரு அசைக்கான மேட்ச் பண்ணி வைக்கல, என் பேர் மிஸ்டர் பார்க்கல அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாரும் மன்னிக்கணும்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் பார்க் யாரும் சொல்கிறாங்க. இல்லை இவன் வந்து ஒரு ஃப்ராட் ஓகேவா, இவன் சீட் பண்ணி பையனை மேட்ச் பண்ணியிருக்கான். 6 months என் பையன் அவங்க கூட வாழ்ந்தான் ஆகணும், வாழ்ந்து டிவோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் என் பையனுக்கு செகண்ட் மேட்ச் பண்ணுவோம் ஓகேவா கிராண்டா அப்படிங்க எல்லாரும் வந்து என் பையன் ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா மிஸ்டர் பார்க் ரொம்ப நல்லவர், அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் சொல்கிறாங்க. தேங்க்யூ எல்லாம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் கிளம்பி போகிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பா சொல்கிறாங்க. பாரு எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு ஓகேவா, நீ எந்த ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டா சரியா, இவன் சீட் பண்ணிருக்கான்னு புரியுது, நல்லா கேட்டுக்கோங்க, இவன் நல்லவனே இல்லை சரியா, இவன் நம்பாது, நீ இப்போ போயிட்டு 6 months அவன் சொல்கிற மாதிரி அவன் கூட இல்லை சரியா, அதாவது அவங்க வீட்டில் மற்றபடி உனக்கு எதுவும் நடக்காது, எனக்கு தெரியும் என் பையனுக்கு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு என் பையன் நம்பிக்கை இருக்குன்னு நம்புறேன் ஓகே, நீ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ரிட்டர்ன் வரணும் சரி. அப்பா கிட்ட 6 months ஆஃப்டர் டிவோர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன், டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்பா கிட்ட வா ஓகேவா, இதே சென் இருக்காங்க இவங்க இங்கே தான் வெயிட் பண்ண உனக்கு அப்படி சொல்கிறாங்க. திரும்பி சென்னை பார்க்குறாங்க. நான் இருக்க ஜிம்மி உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சென்னை சொல்கிறாங்க. பாரு நான் இருக்கேன் ஓகே, நீ கவலைப்படாது உனக்காக நான் இருக்கேன், நீ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அனுப்புகிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் அனுப்பிச்சு எடுத்துட்டு வராங்க. இப்போ நாங்கள் பொறுமையாக கூட்டிட்டு போகல அப்படி தாத்தாரும் எடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. அவங்களும் கன்ஃபர்டியாக சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாருமா சொல்கிறாங்க. இல்லைங்க சொல்கிறாங்க. ஆகாது ஓகேவா, ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஜிம் நம்மகிட்ட வருவான், அவர்கிட்ட வரதான் போகிறான், நம்ம சென்னை போய் ஜிம்முக்கு மேரேஜ் நடக்க தான் போகுது ஓகேவா, நீ அழகு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா ஜிம்மில் அம்மாவை ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு என் பையன் நல்லா இருக்குன்னு பண்ணேன். அந்த டைமில் என் பையனை பற்றி யாரும் யோசிக்கவே இல்லை, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க ஜேகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. நீ வேணா பாரு கண்டிப்பாக உனக்கு உண்மை தெரியாது, அன்றைக்கி நீ தான் ரெகுலேட் பண்ண போகிற, நீ வந்துட்டு எந்த நம்ம பண்ணணும்னு சொல்லி யோசிக்க தான் போகிற, பாரு நீ நல்லா இருக்குன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன், என் பையனுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு அவன் ஹார்ட் ஆகிடுவான், அவன் தாங்க மாட்டேன்றதுக்காக நான் அமைதியாக அந்த எல்லாத்தையும் என் மேலே நான் பழைய போட்டுக்கிட்டேன், நீ வந்து நீ பாரு நீ எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா நினைக்கிறாங்க. இப்படி பண்ணுறதுக்காக நீயே ரெகுலேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போயிட்டு இருக்காங்க. ஜேகே கூட இப்போ ஜேகே வந்து ஜிம்மில் காரில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜேகே கார் லாக் பண்ணிட்டு கார்ட்டுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ கார் மூவ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு பெரிய மனுஷனுக்கு தான் கார் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு காரில் தான் எல்லா மெம்பர்ஸும் வந்திருப்பாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் பண்ணி தர எடுத்துட்டு வராங்க. அவங்களும் எல்லாரும் பார்க்குறாங்க என்னாச்சு அப்படி சொல்லிட்டு. இப்போ ஜேகே கூட்டு ஜிம்மில் அப்படியே சோஃபாவில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அப்படியே பயந்து போகிறாங்க. ஜேகே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் இருக்கும்போது இன்னொரு மேட்ச் பண்ணிடுவா நான் விட்டுருவோம். நான் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன ஜேகே பண்ணேன், என்ன ஏன் ஜேகே இப்படி ஹெல்ப் பண்ணுறேன், என்ன
என்ன ஜெக்கி பண்ணலாம் ஜிம்மில் அழறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன பண்ணல அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் எந்த தப்புமே பண்ணல ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. பேபி வந்துட்டு தெரியாமல் மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு சரியா நான் எதுவும் பண்ணல ஜெக்கி ஜிம் அழறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியே நம்ப சொல்கிறேன் கேட்குறாங்க. அமிஷன் எதுவும் பண்ணல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அவருக்கும் தெரியும் ஜிம்லேருந்து பண்ண சொல்லிட்டு ஸ்டார்டிங் தெரிஞ்சுக்காது அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீ என்கிட்ட நீ ப்ரெக்னெண்ட்டாக என்கிட்ட சொல்லவே இல்லை. ஜெக்கி சொல்கிறாங்க இல்லை அதை சொல்கிறாங்க பாரு நீ உன் குடும்பம் சரி குழந்தை கூட இருக்கீங்க சரியா அதுக்கான பனிஷ்மெண்ட் நீங்கள் அனுபவிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மோட ஜெக்கியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கியை சொல்கிறாங்க என்ன ஹேங் சொல்கிறாங்க இல்லைடா அது சொல்கிறாங்க ஹேங் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா இவனை கூட்ட ரூமில் விடுங்க ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க சின்ன ஹேங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஃபாஸ்ட் கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் உட்கார வைக்கிறாங்க. இதான் ஜெக்கியோட ரூம் சரியா இனிமேல் அதற்கு போகிற சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது ஏன் சின்ன ஹேங் உங்களுக்கு தெரியுமா நான் யாரும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க தெரியும் ஜிம் என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க நீ யாருன்னு தெரியும் ஓகேவா நீ ஜெக்கியோடைய மாமா பையன் அத்தை பையன் ஜெக்கியோடைய மாமா பையன்றது எனக்கு தெரியும். ஜெக்கியும் லவ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் நினச்சேன்னு தெரியாது ஆனால் ஜெக்கி மேலே கோவமாக இருக்குன்னு தெரியும். ஜெக்கி ஒரு தப்பு பண்ண மாட்டான் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு ஹார்ட் பண்ணியிருக்கீங்க தான் அப்படி மாறி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலான்னு எல்லாரும் என்னையும் ப்ளேம் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. தெரியாமல் நடந்த ஒரு தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு மட்டும் குழந்தைய கொடுக்கணும்னு ஆசை இல்லையா நான் மட்டும் குழந்தை வேணும்னு நினச்சேன். அது எப்படி இந்த மாதிரி ஆனிச்சுன்னு தெரியல. அது ஹெல்த் வீக்காக இருந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. இதுக்கு போய் எல்லாரும் என்ன ப்ளேம் பண்ணுறாங்க. ஜிம்மு ரொம்ப அழகாங்க. அப்படியே அழுது வந்து பெட்டில் உட்கார்றாரு. இப்போ இந்த பக்கம் ஜெக்கி எப்படி ஒரு இடத்துல ஒரு அந்த மேன்ஷனுக்குள்ளே ரூமில் போகிறாங்க. போயிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஃபுல்லாக பிக்சர்ஸ் தான் இருக்குது. எல்லாமே வந்துட்டு 2% ரொம்ப ஹாப்பியாக பிக்சர் தான். ஒரு பர்சன் ஸ்கூல் படிச்சிருப்பாங்க ஒரு காலேஜ் படிச்சிருப்பாங்க. 2 பேரும் பைக்கில் போனது பீச்சு பார்க்குன்னு சொல்லிட்டு நிறைய சுற்றுனது ஈவன் அவங்க பெட்ரூமில் வந்து ஒன்றா இருந்த ஒரு பிக்சர் கூட அதில் இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக மெமரிஸ் தான் இருக்குது. அதில் நிறைய கிஃப்ட்டு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நான் கொடுத்தது சரியா உனக்கும் எனக்குள்ள மெமரிஸ் அழகான மெமரிஸ் சரியா அந்த அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டல சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. என்கிட்ட நீ சொல்ல மட்டும் இல்லை நீ ஃப்ரெண்டாக இருக்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருக்கேன் நீ என் குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறது சொல்ல மறைச்சிட்டு இல்லை ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஏற்றுக்க முடியல. நீ ஃபஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கணும் ஆனால் என்கிட்ட சொல்லாமல் நீ என்ன நினச்சிடணும் என்னால் ஒன்று பார்த்துக்க முடியாது ஏன்னா மிடில் கிளாஸ் இல்லை அதனால நினச்சிட்டேன் என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி பண்ணணும்னு நினச்சியா இல்லை. ஜெக்கி பார்க்குறேன் இல்லை வேணாம் நான் இதுக்கு இப்படி நினைக்கிறேன் இவ்வளோ டேஸ் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ரீசன் தெரிஞ்சு உன் அம்மா தான் பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் அப்படி யோசிக்கிறேன். ஜெக்கி பார்த்துன்னு இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டேன் பெரிய தப்பு தானே என்கிட்ட எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணாமல் சொல்லலை ஜெக்கி நான் எல்லாத்தையும் ஓப்பனாக பேச சொல்லலாம் நான் உனக்கு அப்படி ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருந்தேன் ஆனால் அப்படி இப்படி சொல்லவே இல்லைடா. ஜெக்கி ரொம்ப அழகாங்க நான் ரொம்ப வெறுக்கிறேன்டா சேம் டைம் என்னால் ஒரு பர்சன்ட் விட்டு தர முடியல சரியா நான் என் கூட தான் இருக்கணும் என் கஷ்டப்பட்டாலும் என் கூட தான் இருக்கணும் சந்தோஷமாக தான் என் கூட தான் இருக்கணும் ஓகேவா என்னால் ஒரு பர்சன்ட் விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி அப்படியே அழுத்தி உட்காந்துருக்காங்க. இந்த டைம் உன்னோட ஸ்டமக்கில் எங்கள் பேபி அகைன் ஃபார்ம் ஆயிருக்கு சரியா ஆனால் அந்த பேபியை நான் சேஃபாக வந்துட்டு இந்த வேர்ல்டு கூட்டிகிட்டு வருவேன் சரியா எனக்கு என் குழந்தை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரியா நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம் தெரியுமா அந்த குழந்தைய நம்ம லவோட மீனிங் நான் நினச்சிருந்தேன் ஆனால் நான் வந்துட்டு அந்த டெஸ்ட்டு கிட்ட பார்த்து அவ்வளோ ஹாப்பி இருந்தேன்டா அதுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு அந்த கேட்கணும்னு இருக்க முடியாது அந்த குழந்தை இல்லாமல் பண்ணிட்டீங்களா ஸோ ஜெக்கி அப்படி அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த டெஸ்ட்டு கிட்ட கூட ஒரு கையில் இருக்கிறது பார்க்குறாங்க. பாப்பா அங்கே பாரு நீ வந்துட்டு இந்த வேர்ல்டு விட்டு போயிருக்கலாம் சரியா ஆகவே நீ தான் வந்திருக்கியான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இந்த டைம் வந்துருக்கு குழந்தைய வந்துட்டு நம்ம தான் பார்த்துப்பேன் ஓகேவா அந்த குழந்தைய நான் சேஃபாக அந்த வேர்ல்டு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி தான் இப்போ டெஸ்ட்டுக்கு கிட்ட ஒன்று இருக்குது 2வது கிட்ட ஒன்று இருக்குது செகண்ட் அது ஒரு பேப்பர் எப்படின்னாக்கா ஒரு பிளட் ரிப்போர்ட்டுமே எடுத்து பார்க்குறாங்க. அங்கே நீ குழந்தை ஜெக்கி அந்த பேப்பர் பார்க்குறாங்க ரைட்டாக படிக்கிறாங்க. இப்போது ஒரு ஹாலில் பார்க்கலாம்டா ஹேங்க சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க என்ன நடக்குது ஹேங்க எனக்கு புரியல அன்றைக்கி என்ன ஜிம் மயக்கம் போட்டு விழுந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அட்மிட் பண்ணாங்க டாக்டர் ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜேக்கி ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கின்றது அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் சுற்றி என்ன ஹேங்க நடக்குது ஜேக்கி ஜிம்முக்கு அப்படி என்ன ஹேங்க நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறாங்க. அவன் ஏன் வேறுக்கிறான் சொல்லிட்டு விட்டு தரவும் மாட்டான் என்ன தான் நடக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஜேக்கி ஜின்னு பார்க்குறாங்க எனக்கும் தெரியலடா ஆனால் ஏதோ ஒரு பெருசாக நடந்திருக்கு எனக்கெல்லாம் ஜேக்கி இந்தளவுக்கு மாறி இருக்க மாட்டானே அவன் இந்தளவுக்கு போட்டானதுக்கு ரீசன் அவன் இந்தளவுக்கு வந்துட்டு மணி வந்துட்டு இவ்வளோ மணி அச்சீவ் பண்ண நினச்சது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது நிறைய ரீசன் எதுவும் இருக்குடா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க இல்லை அவன் ஜிம்மில் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு தானே வந்தான் அப்புறம் இதுக்காக ஜிம்மில் வந்துட்டு அவன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் இதுக்காக ஜிம்முக்கு தெரிய மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. அதுவும் அன்றைக்கி என்கிட்ட சைன் பண்ணி சைன் வாங்கிட்டு வர சொன்னால் நானும் போய் சைன் வாங்கினேன் ஜிம்மிக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. இந்த காமன் சைன் நான் தான் வாங்கினேன் ஜெக்கி சொன்னா போய் இந்த ஃபைலில் சைன் வாங்குன்னு சொல்லிட்டு அதுவும் ஃபைலில் வந்துட்டு இப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் தான் ரீட் பண்ண மாட்டான் செகண்ட் பேஜ் வந்துட்டு ரீட் பண்ணாமல் சைன் பண்ண சொன்னான். நானும் அவன்கிட்ட பேஜ் கொடுத்து சைன் கேட்டு அவனும் பண்ணி கொடுத்துட்டான். பார்த்து ரிஜிஸ்டர் மேரேஜ் இது பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாமல் போயிடுச்சு யாங் அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க பார்த்துட்டான்ட்டு ஏதோ உங்கள் லைஃப்பில் பெருசாக நடந்திருக்கு சரியா சொல்கிறாங்க. அவன் இப்போ எந்த அளவுக்கு ஜிம்மு இல்லை இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அவன் ஒரு 6 மந்த்தாக நம்ம ஜிம் இங்கே இருக்கான் ஸ்டீலில் இருக்கான் இன்டர்ன்ஷிப் நம்ம கம்பெனிக்கு வந்தான். அவன் இத்தனை மாதத்தில் ஃபுல்லாக வெறுப்பை தான் பார்த்துருக்கேன் நம்ம ஜேக்கி ஜிம்மில் வெறுப்பை தான் பார்த்துருக்கேன். ஆனால் எப்படி அப்புறம் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டான் எப்படி அவன் கூட வச்சு வாழ போகிறேன் எனக்கு தெரியல எப்படி சொல்லிட்டு
நம்பிச்சு சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க, நீ வெறுக்கிறத மட்டும் தான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு எதிராக சொல்கிறாங்க, அவன் கண்ணில் அவனுக்கான லவ் வந்து ஒன்று இருக்காது பார்க்கலையா சொல்கிறாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க, அவன் கண்ணில் ரெண்டுமே இருக்குது சொல்கிறாங்க. லவ்வும் இருக்குது வெறுப்பும் இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு? ஆமாம், ஹேட் பண்ணவும் செய்கிறான் லவ் பண்ணவும் செய்கிறான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், அவன் எது பெருசாக ஹார்ட் ஆகிருக்க தெரியுது சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். ஆமாம், ரொம்ப பெருசாக ஹார்ட் ஆகிருக்கான். அவன் மனசில் அப்படி ஒரு கோவம் இருக்குது, கோவம் வலி எல்லாமே இருக்குது, சேம் டைம் லவ்வுமே இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ் இருக்கு அவன் மேலே. அன்னைக்கு பார்த்தீங்களா, அவன் தெரியாமல் கீழே வந்துட்டான். அதுக்கே அவன் துடிச்சு போயிட்டான். ஆனாலும் அந்த இல்லை அவங்ககிட்ட காமிச்சிக்கவே இல்லை. அவன் அன்னைக்கு எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் சொல்லிட்டு எனக்கு ஆமாம் அன்னைக்கு பார்த்தேன். ஈவன் எந்த ஒரு இன்டர்ன்ஷிப் பசங்களுக்கும் இவங்க வீட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரவே மாட்டோம். ஆனால் அவன் ஜிம்மின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இன்டர்ன்ஷிப் வர பசங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் ஹோம் அரேஞ்ச் பண்ணி தர சொன்னான். அதுவும் மற்றவங்கள்ட்ட அவன் கேரிங்காக பேசினான். அவன்கிட்ட அவன் பேசல. எனக்கு அவன் வந்து வெறுப்பத்தி பார்க்குறான்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு? அவன் வந்து போய் வெறுப்பத்தி பார்க்குறான், பர்ஸ் வாங்கி பார்க்குறான். ஆனால் ஜிம்மின் ஒரு டைம் கூட ஜெகி கிட்ட போகணும்னு நினைக்கல, க்ளோஸ் ஆகலை. எனக்கு அவன் எதுவுமே பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ ஜிமினுக்கு ஜெக்கி லவ்லன்னு சொல்றியா கேட்குறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, நம்ம ஜெஜாவை பார்க்குறாங்க. இல்லை அங்கே இருக்குது சொல்கிறாங்க. அப்படி அவன் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது அவங்ககிட்ட வர்றதுக்கு. அவனுக்கு ஜெக்கி லவ்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு பயம், ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன். ஆமாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அவன் தப்பு பண்ணாமல் பயப்பட தேவையில்லை, இல்லை அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான், அவன் பயப்படுறான் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க, எனக்கு எதுவும் பயமாக இருக்கலாம், ஹார்ட் ஆகாமல் இருந்தால் சரி. ஏன்னா அவனும் பார்த்து இன்னசென்ட்டாக தான் இருக்கான். இந்த வந்து 6 மந்த்தான் பார்த்துட்டு இருக்கோம்ல, ரொம்ப இன்னசென்ட்டாக பாவமாக இருக்கான். அவங்க அப்பாவுக்கு ஒரு செல்ல பையன் வேறு. இதுக்கும் நம்ம ஜெக்கியோடைய தாய்மாம பையன் அவன் சொல்கிறாங்க. ஆமாம் அதை கூட சொல்ல பற்றி நமக்கு ஏதாவது சொல்கிறாங்க. 2 weeks பிஃபோர் வரைக்கும் அது கூட தெரியாமல் போயிடுச்சு. இந்த பையன் திருவாங்க இந்த இவ்வளோ மாதமாக நமக்கு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இன்டர்ன்ஷிப்பா, நமக்கு அது தெரியாமல் போயிடுச்சே சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. இந்த ஜெக்கி மனசுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் யாராலையுமே அப்படி சொல்லிட்டு இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. மேபி அந்த ரூம்லாம் சொல்கிறாங்க. எந்த ரூம்லாம் சொல்கிறாங்க? அதான் ஜேகே ஒரு சீக்ரெட் ரூம் வச்சிருக்காங்க எப்படி சொல்கிறாங்க. அந்த ரூம் சொல்கிறியா? சொல்கிறாங்க. அந்த ரூம் சீக்ரெட் ரூம் கிடையாது. அந்த ரூம் வந்து அவன் வந்து நம்மளை உள்ள விட மாட்டான், அவ்வளோதான் சொல்கிறாங்க. அதுவும் ஒன்று தான். அந்த ரூம் என்னெல்லாம் தெரியல. இந்த மேன்ஷன் பில்ட் பண்ணுறப்போ அவன் சொன்னான், எனக்கு ஒரு தனி ரூம், எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அதே மாதிரி கட்டி கொடுத்தோம். இப்போ அந்த ரூம்குள்ளே இது வரைக்கும் விட்டது இல்லை, பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருக்கான். அந்த ரூம்ல போக கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. மேபி அந்த ரூம்குள்ளே போனாக்க இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ கேட்பாங்க, எனக்கு ஆசையாக இருக்குது, நைட்டு போயிட்டு அந்த ரூம் பார்ப்போமா சொல்கிறாங்க. என்ன எனக்கு? ஆமாம், ஜேகே கொஞ்சம் மினுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, எதனால இப்படி ஆனாங்க சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜேகே அங்கே வச்சிருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அதே தப்பு இல்லையா சொல்கிறாங்க. இவத்துக்கு ஜேகே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது ஏன் என்னோட பெஸ்ட்டு கூட தான் ஜேகேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட ஜேகே லைஃப்பில் ஜிம்மி லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ஆசையாக இருக்குது, ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு அவங்க லைஃப்பில் பெரிய பிரச்சனை நினச்சினாக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட ஒரு அப்படியே சரி பண்ணலாம்ல, சரி பண்ணி 2 பேரும் ஹாப்பியாக வாழ வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்கிறாங்க. அப்படி தான் ஹோபி சொல்கிறாங்க. ஆமாம், இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் இவங்க முடிவு பண்ணுறாங்க. நைட் அந்த ரூம் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அஞ்சு பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரியுமே சொல்கிறாங்க. இப்போ ஷோ பார்க்குறோம், பாஸ்வேர்டு இருக்கிற பெரிய விஷயம் சொல்கிறாங்க. இல்லைடா ஜேகே வந்துட்டு டபுள் பாஸ்வேர்டு போட்டிருப்பான், அது ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்குறாங்க. அதை நான் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளும் நைட்டு போகலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், இது வரைக்கும் நான் போகணும்னு நினச்சேன். எனக்கு ஜேகேக்கு பர்சனலாக சொந்தமானது நம்ம வந்து போகலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஏதோ சம்திங் இருக்குன்னு தோணுது, நம்ம போய் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே நைட்டு நம்ம பார்ப்போம், ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், என்ன நினச்சவங்க லைஃப்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி பண்ணலாம் சொல்கிறாங்க. சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம். ஜிமின் பெட்டில் போய் அழுதுகிட்டே படுத்துருக்காரு. என்ன பண்ண ஜங்கா, நான் எதுவும் பண்ணலடாமா, நான் தெரியாமல் எதுவுமே பண்ணா உனக்கு தெரியாமல் எந்த தப்பும் பண்ணல தெரியுமா, அது பாப்பா தெரியாமல் தான் இந்த மாதிரி நம்ம விட்டு போயிட்டா சரியா, நான் எனக்கு மட்டும் பாப்பா விட்டு கொடுக்கணும் ஆசை என்ன, நான் ஸ்கூல் தான் படிச்சதுனால நான் சொல்ல மாட்டேன் சரியா, அதுக்காக பாப்பாவோட வந்து இழக்கூட நினச்சதில்ல என்றைக்குமே. ஒரு பாப்பா ஃபார்ம் ஆகிட்டு என் பாப்பா வந்துட்டு எனக்கு என் கூட இருக்கணும் இருந்ததுனால நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம் தெரியுமா, அவளுக்கு நம்ம கூட இருக்கணும் கொடுத்து வைக்கல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அந்த ரூம்ல தான் இருக்காரு, ஸ்டில் அழுதுகிட்டே இருக்காங்க. நீல்ற கூட அழுறாங்க. நம்ம எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, நீ எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியலடா, நான் உங்களுக்கு ரீசர் லவ் வச்சுருந்தேன்டா, உன்னை நான் லவ் பண்ணுற அளவுக்கு ஒரு யார் லவ் பண்ண மாட்டாங்க, நீயே சொல்லுவலடா, அப்புறம் ஏன்னா என்ன ஹார்ட் பண்ண, அது நீ என்ன ஹார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அழுதுகிட்டே இருக்காங்க. நீ ஹார்ட் பண்ணதை கூட நீ என்ன பண்ணதாலும் தாங்கிட்டு பண்ணாலும் நீ குழந்தைட நம்ம குழந்தைடா, அதை ஏன்டா நீ வந்துருக்கு அந்த குழந்தைகளோட போகிறதுக்கு ஏன்டா ஒரு காரணமாக இருந்த, நீ ஏன்டா விட்டுட்ட, நீ ஏன்டா இப்படி லேசியாக இருந்த அப்படின்னு சொல்லி எப்படிக்கா நீ அந்த கேட்டாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. யார் என்ன சொல்லி நம்புறது, நம்ம எத்தனை டைம் சொல்லியிருக்காங்க அவன் அப்பா அம்மா சொல்லிட்டு நம்பாத, நம்ம லவ் விஷயத்தை மட்டும் அவங்க என்ன சொல்ல நம்பாதன்னு வந்து எத்தனை டைம் சொல்லியிருப்பாருன்னு கேட்கவே இல்லை, நான் சொல்கிறது கேட்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ரொம்ப கோவம். ஐ ஹேட் யூ ஜிமி, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லி ஜேகே எப்படி ஒரு மாதிரி கையை வந்து பஞ்ச் பண்ணுறான், ஹேண்ட் வந்து அவரே வந்து பஞ்ச் பண்ணிக்கிறாரு, அந்த ஃப்ளோரில் வந்து கையை வச்சு கூட இடிக்கிறாரு, இப்போ காலில் ரத்தம் வருது. ஐ ஹேட் யூ ஜேகே சொல்லிட்டே இருக்காங்க. பட் ஐ லவ் யூ டா, ஜேகே வந்துட்டு ஹேண்ட் வந்து பஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க.
இப்போ அப்படி ஜெக்கிக்கு ஒரு கால் வருது. ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்தா கால் அம்மான்னு இருக்கு. டக்குன்னு ஜெக்கி அது மட்டும் வெளியே வராங்க. வெளியே விட்டு மேலே போகிறாங்க டெரஸ்க்கு. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கி என்ன பண்ண ஜெக்கி நீ சொல்லி கேட்குறாங்க. அம்மா சொல்லி என்னப்பா பண்ண இங்கே பாரு என்ன ஃபோன் பண்ணி கத்துறாரு. என்ன பண்ண நீ ஏன் ஜிம் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறேன். அவனுக்கு தான் இது செட் ஆகணும்னு சொல்லி தெரிஞ்சு எல்லாத்தையும் பிரிஞ்சு தானே இருக்கீங்க. அப்படியே வந்து போயிட்டு ஜிம் யாரும் மேட்ச் பண்ணிட்டு ஜெக்கி உனக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு நம்ம ஜெக்கோட அம்மா கேட்குறாங்க. அது அம்மா சொல்கிறாங்க. சொல்லு இப்போ என்ன ஆச்சு நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் உனக்கு ஜிம்முக்கும் செட் ஆகலைனாக்கா நீ பிரிஞ்சுட்டு விட்டுருந்தேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மா இதுதான் சொல்கிறாங்க. பாரு ஜெக்கி ஏற்கனவே என் அண்ணாவுக்கு ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டேன். ஓகேவா அவனுக்கு தெரியல அண்ணா எவ்வளோ பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தானே பதலத்தையும் நான் தான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணேன். அப்பா மேட்ச் பண்ணிட்டு நான் தான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு வந்தேன். சரியா அப்படின்னு அவனுக்கு எல்லாம் பண்ண ரெடியாக இருந்தாரு. நான் தான் எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு என் ஹஸ்பண்டே குழந்தை கூட போகணும்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு தள்ளி வந்துட்டேன். சரியா அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ரிலேஷன்ஷிப்பே வேணாம்னு சொல்லிட்டாரு. நம்ம இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோம். சரி உனக்கும் ஜிம்முக்கு மேரேஜ் நடந்தால் நம்ம லைஃப் வந்து அவங்க இதுலாம் செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. சரியா நீ எது ஜிம்மில் ஹார்ட் பண்ணியிருக்க ஜிம் ஹார்ட் பண்ணியிருக்கான்னு புரியுது. சரி என்ன எதாவது ஹார்ட் ஆனீங்கன்னு தெரியல. ஆனால் நீ மறுபடியும் லைஃப்பில் போகாதப்பா நீ விட்டுருப்பா சொல்லிட்டு ஜெக்கிடமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எப்படிமே விட சொல்கிறீங்க ஜெக்கி கேட்குறாங்க. அதில் பாருப்பா நீ ஜிம்னு பார்க்காம 4 years இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க 3 years 4 month பார்க்காம இருந்தம்மா சொல்கிறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. அந்த இயர் கூட ஞாபகம் வச்சுக்காரு. ஆமாம்மா 3 years 4 month பார்க்காம இருந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கும். அவர் பார்க்காம இருந்தது அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி நீ ஜிம்மில் வெறுக்கிறே லவ் பண்ணுறியாப்பா கேட்குறாங்க. ரெண்டுமே சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கியோட வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெக்கி உன் லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கப்பா உன்னால் முடியலாக்க விட்டுரு. சரியா அவன் விட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி விடவும் முடியலம்மா அவனை கூட வச்சுக்கிறதும் கஷ்டமா இருக்கு. ரெண்டுமே கவுண்டர் இருக்குமா லவ்வும் இருக்கு ஹேட்டும் இருக்குமா ஜெக்கி சொல்றாங்க. இப்போ ஜெக்கியோடமும் சரிப்பா நான் எனக்கு புரியுது ஓகேவா இப்போ ஜிமின்னு சொல்கிறாங்க என் கூட தான் இருக்கான் சொல்கிறாங்க. சரி 6 month டைம் எடுத்துக்கு ஓகேவா உன்னால அவன் பண்ண தப்பை நீ மன்னிக்கணும். இல்லை நீ பண்ண தப்பை அவன் மன்னிக்கணும். 2 பேரையும் மன்னிச்சு ஒருத்தர் கூட வாழ முடியலாக்க வாழுங்க. இல்லைனாக்க ஜிம் வந்து என்கிட்ட கொடுத்துருப்பா அப்போ சொல்லிட்டு ஜெக்கியோடமா சொல்கிறாங்க. அவனை ஹார்ட் பண்ணதை அவன் குழந்தைடா ஜெக்கியோடமா சொல்கிறாங்க. ஜெக்கி அமைதியாக இருக்காங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். அவனால சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா பிரச்சனை என்னதான்ப்பா தப்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோடமா கேட்குறாங்க. ஜெக்கி வந்து அதை மட்டும் யாரும் சொல்லிட்டு கிடையாது. எனக்கு அது யாருக்கும் தெரியக்கூடாது. அது அவங்களுக்கு மட்டுமே இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு பர்சனலாக இருக்கணுமா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு ஜெயிக்கடாம்மா நீ ஹெல்த்தை பார்த்து கொஞ்சம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஒரு பொண்ணு பார்க்குறா. அம்மா என்னம்மா நடக்குது சொல்கிறாங்க. ஒயன் சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா என்னம்மா நடக்குது ஏம்மா இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் நான் ஜெக்கிடம் பார்க்குறாங்க. பாரு தெரியல அண்ணா இது ஹார்ட்டாக இருக்குன்னு புரியுது. சரியா சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப நல்லவங்க தானேம்மா ஜிம் ரொம்ப பாசமாக பண்ணி உங்கள் மேலே ஏன் மேலே அப்பா மேலே ஜெக்கி மேலே நம்ம 4 பேர் மேலே ரொம்ப பாசமாக தானே இருப்போம். அப்படி இருக்கும்போது ஜிம்முக்கு ஜெக்கிக்கு என்னமோ நடந்திருக்கும். என்ன நடந்து அவங்க பிரிஞ்சிருப்பாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியலடா சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குமா எனக்கு தெரிஞ்சு ஜிம் மேலே தப்பு இருக்கான்னு தோணுதுமா சொல்கிறாங்க. அப்போ அண்ணா மேலே தப்பு இருக்குன்னு சொல்றியா சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா ஏதோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அப்படி சொல்லிட்டு ஒயன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கடம் பார்க்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தோணுது. ஓகேவா என்ன நினச்சுன்னு தெரியல பொறுமையாக பார்த்துட்டு ஓகேவா எதாவது ஜோடி பண்ணாதான் நீ வா சொல்லிட்டு ஜெக்கோட அம்மா இப்போ ஒயனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க சாப்பிட்றாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜெக்கி வந்துட்டு டெரஸ்லேயே உட்காந்துருக்காங்க. இப்போ சின்ன பேர் கூப்பிட்றாங்க. வா ஜெக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுவா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி கூட ஜெக்கை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு சர்வ் பண்ணுறாங்க. இவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. என் ஃபுட்டு கொடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜெக்கி அந்த ஃபுட் எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா மேலே ஜிம்மில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஜெக்கி எழுப்புறாங்க. ஹே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் அது மெதுவாக வயசாக பண்ணுறாங்க. ஜெக்கி பார்த்து ஜிம்முக்கு பயம் வருது. டக்குன்னு பயப்படுறாரு. ஜெக்கி பார்க்குறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஃபுட்டு வேண்டாம் சொல்கிறாங்க. சாப்பிடுன்னு சொன்னேன். அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா எனக்கு ஃபுட்டு வேணாம் ஜெக்கி ப்ளீஸ் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஃபுட்டு வேணாம் சொல்கிறாங்க. ஜெக்கி எதுவுமே சொல்லம்மா ஜிம்மில் வந்துட்டு வாய்ப்பு மவுத்தை கொஞ்சம் கிரிப் பண்ண பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு பெயினாக இருக்குது வலிக்கிற ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி எதுவுமே சொல்ல ஃபுட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் இதுக்கு முன்னாடி இந்த ஜெக்கி அந்த 4 years பிஃபோர் இந்த ஜெக்கியும் இப்போ இருக்கிற ஜெக்கியும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஜெக்கி ஜிம்முக்கு ஃபுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஜிம்மில் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு 4 years ஆஃப்டர் இவர் கையில் அவர் சாப்பிட்றதுக்கு அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் சார் எப்படி நடந்து நினச்சி பயமாக இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற நான் அப்படின்னா நீ வந்து இவன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கியா ஜிம்முக்கு அது கஷ்டமாக இருக்குது. நீ உனக்கு எவ்வளோ நம்பிக்கை இல்லை உனக்கு எவ்வளோ லவ் இல்லைனாக்கா நான் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்த போயிடணும் ஜிம்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ ரிவெஞ்ச் எடுக்கணும் என் அப்பா பழி வாங்கிறதுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தெரியும் ஜிம்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டுட்டு அவர் வந்து மெடிசன் கொடுக்குறாங்க போட்டு சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு மெடிசன் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ வீக்காக இருக்க போட்டு சொல்கிறாங்க. ஜிம்மே அது மெடிசன் எடுத்து போட்டுக்கிறாங்க. போட்டு அப்படி படுத்துறாங்க. ஜெக்கி பிளாங்கெட்டை கவர் பண்ணிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஜிம்மு கொஞ்சம் தூங்குறாங்க. ஜிம் நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டாரு. எனக்கு ஒரு மெடிசன் போட்டிருக்காரு இல்லையா அதனால் அவன் டீப் ஸ்லீப் போனதுக்கப்புறம் நான் ஜெக்கி ஜிம்மு போயிட்டு டைட்டாக பண்ணுறாங்க. வேக பண்ணிட்டு அப்படின்னாக்கா அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. கண் ஃபுல்லாக டேஸ் வாழிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹேங் சைடு பார்க்கலாம்.
இருக்காண்டா. இவங்க எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு ட்ரீட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு டைம் யோசிச்சுக்கலாம் நம்ம போகணுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா ஜெயக்கும் டைம் பார்க்க போய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியஸாக இருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. சரி ஓகே நான் இவங்க சொல்கிற மாதிரி போய் பார்ப்போம். ஓகேவா போய் பார்த்துட்டு என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம பிரச்சனை சரி பண்ண முடியாது சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன். ஆமாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அவங்கள்ட்ட லைஃப் அழகாக இருக்கணும் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஃபைனலி இவங்க எல்லாருமே போகிறாங்க. போயிட்டு நம்ம சுகா தான் அந்த பாஸ்வேர்டு வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க மொபைலில். அதை காமிக்கிறாங்க. அதில் பாஸ்வேர்ட் நேரம் காமிக்கிறாங்க. ஸ்கேன் பண்ணுறாங்க. அந்த ஸ்கேன் வந்து ஓப்பன் ஆகிடுது. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அதையும் ஒரு பாஸ்வேர்ட் இருக்குது. அதையுமே அவர் வந்து போய் பார்க்குறாங்க என்ன பாஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு ஓப்பன் பார்த்தாக்க நம்ம ஜெகே பார்க்குறாங்க. அதாவது 0113 அப்படி போட்டிருக்கு. இப்போ நம்ம ஜெகேவா சுகா பார்க்குறாங்க 0113 சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க 13 ஜிம்மோட பாடி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. 01 ஜேக்கோட சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க பாஸ்வேர்டு கரெக்டாக வச்சுருக்காங்க. பர்த்டே டேட் வச்சுருக்காங்கக்கா கண்டிப்பாக வந்து லவ் இருக்குது சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாரும் அந்த ரூம் ஓப்பன் ஆகிடுது. ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போனது எங்களுக்கும் பயங்கர ஷாக்கு தான். எனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பிக்சர்ஸ் மட்டுமே இருக்குது. பிக்சர்ஸ் கிஃப்ட்டு சொல்லிட்டு நிறைய ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு இப்போ உள்ளே வராங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியை பார்க்குறாங்க. எங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ இவங்களும் பார்க்குறீங்கன்னு சொல்லி டைரி பாருங்கள் சொல்கிறாங்க. டைரி யார் இருந்தா இருக்கோன்னு சொல்கிறாங்க. யார் வேற யார் எழுதிருப்பா ஜெகே தான் சொல்கிறாங்க. ஜெகேவா சொல்கிறாங்க. ஜெகேக்கு டைரி எழுத ஹேபிட் இருக்கா என்ன கேட்குறாங்க. இருந்திருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. எங்கள் பக்கம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எங்கள் அங்கே பாருங்க சொல்கிறாங்க. பார்த்துருக்காங்க எல்லா பிக்சர் எல்லாமே வந்துட்டு ஜிமின் ஜேக்கோட தான் இருக்குது. இது எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் ஸ்கூல் டைம் படிச்சிரு ஸ்கூல் டைம் அதெல்லாம் ஸ்கூல் டைம் பீரியட் அது நம்ம ஜேக்கி காலேஜ் படிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. பைக் பிக்சரு பார்க்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பீச்சுகள் மொமெண்ட் சொல்லிட்டு நிறைய இருக்குது. கன்ஃபர்ஸ் பண்ண ஃபோட்டோ அப்படி சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஜேகப் ஒரு கால் வருது. ஜேகப் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கால் காயின்ட்டுருக்கு. ஹலோ காய் ஜேகப் பார்க்குறாங்க. ஹலோ காய் சொல்கிறா. ஓகே வீ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்ன வீ பண்ணிட்டு அந்த டைம் தான் சொல்லி கேட்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. சரி இப்போ ஜேகப் ஒரு மாதிரி காய் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நடுவில் கேட்கவா சொல்கிறாங்க. கேளுக்குவா பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. இல்லை நீ ஜேகப் பெஸ்ட்டு பண்ண தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு ஜேகப் பற்றிலாம் தெரியும் சொல்கிறாங்க. தெரியும் சொல்லி என்ன வேணும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகப் பார்க்குறாங்க. ஆமாம் ஜேகே வந்துட்டு யார் லவ் பண்ணான்னு கேட்குறாங்க. அதான் நான் சொன்னேன் பேபி ஆல்ரெடி வந்துட்டு அவங்க அவங்க மாமா பையன் பார்ச்சின்னு சொல்கிறாங்க. சரி அவங்க லவ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த லவ் சொன்னா ஒரு நாள் பத்தாதுரா சொல்கிறாங்க. எனக்கு அவன் நாள் பத்தாது நேரம் பத்தாது ஒரு யுகம் கூட பத்தாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிற காய் சொல்கிறாங்க. பேபி அவன் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணான். ஜேக்கு இந்த மாதிரி பர்சன் அப்போ நினச்சி கூட பார்க்கல. அவன் வேறு மாதிரி பண்ணான். ரொம்ப கோல்டாக இருப்பான். அவனுக்கு அவங்க அங்கிள் ஆண்டி பிடிக்காது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும். ஜிம் வந்துட்டு அவனுக்கு அப்படி ஒரு லவ் பயங்கர கிரேசி லவ். அவன் அவனுக்காக என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னென்னு அவனுக்கும் ஜிம்முக்கு ஒரு 5 years ஏஜ் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவன் ஒரு 5 years ஏஜ் அப்படி தான். ஆனால் செம லவ். அவன் மேலே அவ்வளோ கிரேஸியாக இருப்பான். ரொம்ப லவ் பண்ணுவான். அவன் என்ன கேட்டாலும் அப்படியே பண்ணுவான் சொல்கிறாங்க. என்னதுக்கும் ஆமாம் அவனுக்கு ஜிம்மின்னு அவ்வளோ இஷ்டம். ஜிம்மின் என்ன கேட்டாலும் அப்படியே பண்ணிவிடுவான். அவன் வந்துட்டு ஜிம்மில் அப்படி தான் ஜிம் பையன் இருக்காங்க. அவனோட தான் குறைஞ்சவன் கிடையாது. ஜிக்கி என்ன சொன்னாலும் அப்படியே பண்ணுவான். அவனுக்கு ஜிக்கி மேலே அவ்வளோ பாசம் லவ் அதிகமாக இருக்கும். மாமா அவர் அத்தை பையனை பார்க்க மாட்டான். ஏதோ அவனுக்கு எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருப்பான் தெரியுமா. 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்க சொல்கிறாங்க. இருந்துக்கு ஆமாம் அவன் லவ் வந்து அதை கூட தாண்டிடும். நான் வந்துட்டு புக்ஸில் அப்போ படிச்சிருக்கேன்டா. இந்த மாதிரி ஒரு லவ்வர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஷாஜகான் மும்தாஜ் அது மாதிரி ரோமியோ ஜூலியட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள கூட இவங்க வந்து மிஞ்சிடுவாங்க சொல்லிட்டு ஆமாம் அவங்க கூட மிஞ்சிடுவாங்கடா. அந்தளவுக்கு உங்களோட லவ் பண்ணாங்க. 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம் அவங்களுக்கு அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. பாண்டிங் வந்து பெருக்கவே முடியாது யாராலுமே சொல்கிறாங்க. அது ஜேக்கோட கண்டு இருக்கல எப்பவும் ஜிம் மேலே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாமே லிசன் பண்ணுறாங்க. ஏன்னா ஜெயோக்கு வந்து ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டார். அப்போ அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம் அவன் கண்ணு எப்போ அவன் மேலே தாண்டா இருக்கும். ஸ்கூலில் கூட அப்படி அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஜெக்கிக்கு ஜிம்முக்கு இன்னொரு பையனும் இன்னொரு அம்மா பையன் தான் சொல்கிறாங்க. அம்மா பையன் ஆமாம் அதாவது உங்கள் அம்மாவோட அண்ணன் பையன் ஒருத்தன் தான் சொல்கிறாங்க. அவர் லுக்காஸ் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் லுக்காஸுக்கும் ஜேக்கேக்கும் பயங்கர ஃபைட் வந்துட்டுருக்கும் எப்போ பார்த்தாலும். ஆனால் ஜிம்முக்கு வந்து ஜேக்கே தான் பிடிக்கும். லுக்காஸை பிடிக்காது. அவனுக்கு எதுக்கு ஃபைட் வரும். அவன் எனக்காக சொன்னான்னு சொல்லி இவன் சொல்லுவான். இவன் பொண்டாட்டின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி மாமின்னு சொல்லுவான். 2 பேரும் பயங்கரமாக லவ் பண்ணாங்க. ஜிம்மு ஜேக்கேவும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவங்க 2 பேர் லவ் இந்த வேர்ல்டுல யாராவது பிரிக்க முடியாது நாங்கள் நினச்சா சொல்கிறாங்க. இந்த காம எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் லவ் வந்து யாரும் பிரிக்க முடியாது ஜேக்கு நாங்கள் நினச்சவங்க சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி சொல்லி கேட்குறாங்க. அது எனக்கு தெரியலடா என்ன நினச்சின்னு தெரியாது. ஜேக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை. என்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுவான். மச்சா அப்படி இருந்தா சொல்லுவான். என்கிட்ட சொல்லிருந்து காமா என் தெரியுமாடா என் மூச்சை ஹக் பண்ணா அப்படிலாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். அதுவும் நானும் ஷேர் பண்ணிட்டேன். ட்ரிங்க் பண்ணுறப்ப தான் வளருவான் சொல்கிறாங்க. இந்த காம ட்ரிங்க் பண்ணுறப்ப சொல்லிட்டு இருப்பானா தெரியுமாடா என் கொண்டாடி இருக்காண்டா அவன் கிஸ் பண்ணாண்டா ஹக் பண்ணாண்டா அவன் வந்து இப்படி கூப்பிட்டாண்டா அப்படி கூப்பிட்டான்னு சொல்லுவான் சொல்கிறாங்க.
இது கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா சொல்லிட்டு மாமன் அப்படி சொல்லுவான். ஓகே அவன் சொல்லிட்டு அழகாக இருக்கும். அவன் ரொம்ப ஸ்மைல் பண்ண சொல்லுவான்டா. அவன் அவசரத்துக்கு சிரிக்கவே மாட்டான். எனக்கு பிடிச்சா நல்லா சிரிப்பான். சிரிச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணி மாதிரி சிரிச்சிட்டு சொல்லுவான் அந்த கதையெல்லாம். அவன் ஜிம்மி எப்படி பேசுகிறான் சொல்லுவான். அப்போ இவன் எப்படி கொஞ்சம் அது எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் உட்காந்து ஷேர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது ட்ரிங்க் பண்ணாமல் வச்சுக்கேன் கேட்டால் தான் போதும். நான் ஒரே ஆட்டி அடிச்சிருவான் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் ஏன்டா என் பர்சனல் லைஃப் கேட்குறேன்னு சொல்லி கேட்பான். அடிச்சிருவான். அது ட்ரிங்க் பண்ணி எல்லாத்தையும் வளர்த்துடுவான். அப்போ எனக்கு தெரியும் ஜிம்மி எப்படிலாம் லவ் பண்ண சொல்லி. எனக்கு ஜிம்மி ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பான். அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போகிறவன் அப்பா கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் இவன் வந்துட்டு ஜேகே கூட வருவான் சொல்லிட்டு எனக்கு ஆமாம் அவங்க டிரைவர் அங்கிள்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இவன் வந்து ஜேகே கூட தான் வருவான். பைக்கில் வருவான். ஜேகே என்ன சொன்னாலும் பண்ணுவான். அவங்க அப்பா நமக்கு பயம் ரொம்ப பிடிக்கும். அப்போ பாசமாக வர இருப்பான். ஆனால் ஜேகே சொன்னாக்க அவன் எல்லாரையும் மறந்துடுவான் சொல்லிட்டு ஆமாம் ஜேகே சொன்னாக்க மொத்த பேர் விட்டுட்டு அவன் ஜேகே கூட வந்துடுவான். அந்த அளவுக்கு ரேசியில் வச்சுருந்தான். அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நம்பிட்டு அந்த டைரி தான் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பேஜ் பார்க்குறாங்க. அது பார்க்குறப்ப புரியுது. இதில் படித்தா தான் நம்ம ஸ்டோரி ஃபீல் பண்ண முடியும் சொல்லிட்டு இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. காயின் ஃபோன் கட் பண்ண சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்லிட்டு பேபி அப்புறம் பேச சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாரு. ஜெயவை பார்க்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க இந்த அந்த டைரி பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவனை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பேஜில் வந்துட்டு மை லவ் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஜெய்கே நம்பிட்டு பார்க்குறாங்க. இதை படித்தவங்க தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. அவங்க லைஃப்பில் நினச்சி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி இப்போ ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இங்கே ஸ்டோரியில் ஸ்டார்டிங்ஸ் இல்லை இப்படின்னாக்கா ஒரு 7 years பிஃபோர் போகிறேன்டா. இப்போ ஒரு வீட்டோட டோர் வந்து சொல்லி நாக் ஆகுது. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அச்சு இந்த டைம் யார் அப்படி சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாங்க ஒரு பர்சன் கேட்குறாங்க. அச்சோ சங்குக்கா சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுற இந்த டைமில் சொல்கிறாங்க. அவனை பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அச்சோ அங்கே வேணாச்சு அங்கே அப்பாவும் பார்த்தா பிரச்சனை இப்போ நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் ஃபோன் பேச மாட்டேற வீட்டுக்கு வரக்கூடாது என்ன பண்ணுறோம் கேட்குறாங்க. இங்கேருந்து 2 வீடு தான் 2 தெரு தள்ளி தான் எங்கள் வீடு இருக்குது சரியா. நீ வீட்டுக்கு வர முடியாது. ஓகே புரியுது. நான் கூட வரக்கூடாதா சொல்கிறாங்க. நீ வரலாமா அவனை வரக்கூடாது யார் சொன்னாங்க சொல்கிறாங்க. அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா பார்த்து திட்டுவாங்க சொல்கிறாங்க. பாரு சொல்லலாம் பார்த்துட்டு சரியா சொல்கிறாங்க. இல்லைச்சோங்கக்கா அப்பா பார்த்து திட்டுவாங்க சொல்கிறாங்க. பாரு சாப்பிட முடியும் இருக்கேன் சரியா பசிக்குது பார்க்குறவங்க சொல்கிறாங்க. அச்சோ பசிக்கு உள்ள வாசல் டக்குனு கூப்பிடுறாங்க. இப்போ இந்த பசங்க பசிக்கிறாங்க. இந்த உட்கார வந்து ரேசிட்டு ஓடி போயிட்டு அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஃபுட்டெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு கொடுக்குறாங்க. அக்கட்ட சொல்கிறாங்க. அந்த பசங்க பார்க்குறாங்க. என்ன ஃபுட்டு சொல்கிறாங்க தெரியல. அம்மா நியூ பண்ணாங்க இந்த சாப்பிட சொல்லிட்டு ஃபுட் பண்ணி விடுறாங்க. இப்போ அந்த பசங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க. சரி உனக்கு நான் அப்பா பிடிக்கும் எனக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. 2 பேர் தான் பிடிக்குமான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கு நானா அப்பா அம்மா கிட்டே யார் சொல்லுவோம் கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒன்று தான் சொல்லுவான்னு சொல்கிறாங்க. ப்ராமிஸா ஆனால் அப்பா அம்மா மனசில் வின் பண்ண சரியா சொல்கிறாங்க. என்னென்னு அப்பா மனசில் வின் பண்ண ஓகேவா. நீ அவங்க மனசு ஹார்ட்டில் இடம் பிடிக்கணும். நீ எனக்கு பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக இருப்ப உன்னால் பார்த்தோம்னு சொல்லிட்டு நீ ப்ரூஃப் பண்ணிச்சியா அப்படி கேட்குறாங்க. கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இது பிடிச்சாங்க. நீ இப்படி தான் கூட வந்துடும் சரியா. ஆனால் அப்பாவுக்கு தான் சரி பிடிக்கல. எனக்கு அத்தை பண்ணிட்டு போனாங்க. அந்த அத்தை மேலே அப்பாவும் சொல்கிறாங்க. என் அம்மா என்ன பண்ணாங்க கேட்குறாங்க. ஏன்னா அத்தை வந்துட்டு அப்பா ஆசை மேரேஜ் ஆகி பண்ணியிருக்காங்க. மேரேஜ் முன்னாடி வரைக்கும் கேட்டிருக்காங்க. உனக்கு மேரேஜ் விருப்பம் தானமான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அத்தை ஆமான்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் அங்கிள் கூட போய் மேரேஜ் பண்ணிட்டா. அம்மா அதுக்கு அப்பா கோவராதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. அங்கே கொஞ்சம் ஜிமின் ஓகேவாங்க பாடா மச்சி அம்மாவோட சுச்சுவேஷன் அப்படிடா சொல்லி எனக்கு தெரியும் ஓகேவா. எனக்கு அத்தை மேலே எந்த கோவம் இல்லை ஓகேவா. அத்தை மேலேயும் மாமா மேலேயும் இருக்கு ஓ மேலேயும் வயன் மேலேயும் கோவமே கிடையாது ஓகேவா. நான் எப்போவும் உங்கள் 4 பேர் லவ் பண்ணுவேன். எனக்கு 4 பேர் ரொம்ப பிடிக்கும். அப்பா கூட அத்தை மேலே ரொம்ப பாசம் தான். என்ன அத்தை வந்துட்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம் அதையும் வாங்கிக்க மாட்டேங்கிட்டாங்க. எல்லாத்தையும் பார்க்க தள்ளி இருக்காங்கன்னா என்ன பண்ணுற சொல்கிறாங்க. என்ன அவங்க அப்பா வந்துட்டு எங்கள் அம்மா மட்டும் தான் எதுக்குன்னு நினைக்கிறாங்க. என்ன என் தங்கச்சி அப்படி எங்கள் அப்பா 3 பேர் வேணும் தானே சொல்கிறாங்க. அது சும்மா கோவத்தை சொல்கிறாங்க ஓகேவா சொல்கிறாங்க. கோவத்தை சொன்னாலும் எங்கள் அம்மா விட்டு தருவாங்க சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்பா கொஞ்சம் தப்பு தான் மன்னிச்சுக்கோ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் நீருக்கு மணி கேட்குற சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க நீருக்கு மணி கேட்குற ஓகே எனக்கு தப்பு பண்ணல சரி என்னோட பொண்டாட்டி அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நான் உன்னோட பொண்டாட்டி என்னோட புருஷன் சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போ முடிய இருப்பில்ல சொல்கிறாங்க. இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னால் கேட்பான்னு சொல்கிறாங்க. ஆமாம் லுக்கா சொல்லிட்டு எனக்கு என்ன பேசிக்கலாம் சொல்கிறாங்க. அதுவா அவங்க கேட்டான் வெளில குழம்பும் இப்போ குழம்பு சொல்லிட்டு அப்புறம் நீ சொல்கிறாங்க. நான் மட்டும் சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு ஒன்று மட்டும் தான் பிடிக்கும் ஓகே லுக்காஸ் பிடிக்காது. அவன் பாவட்டு ஓகே எனக்கு அவனை பிடிக்காது. அவன் டிஃப்ரெண்டாக பார்க்குறான். நீ மட்டும் இல்லை பியூராக பார்க்குற ஓகேவா. நீ இல்லை ஜெய்க்கு நீ எனக்கு அம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெய்க்கு ஜிம்னு ஹேக் பண்ணிக்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்கா நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ஃபேமிலி இருக்க பிரச்சனை சரி பண்ணுறியா ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. கண்டிப்பாக பண்ணுற சரியாக சொல்கிறாங்க. பண்ணிச்சேங்க்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக எனக்கு நான் அப்பா அம்மா எல்லோரும் நல்லா இருக்க ஆசையாக இருக்குது. அப்புறம் ஒய்யன் எல்லாருமே சரியாக ஒரு ஃபேமிலியாக இருக்கும். கிராண்ட்மா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அத்தையை பார்க்க முடியாமல் அத்தையும் சரி வரமாட்டுறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. அது அம்மா கொஞ்சம் தெரியுது ஓகேவா. அத்தையை ரொம்ப ரோஷமாக இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கும். நானும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு மேரேஜ் ஆனாலும் நம்ம ஃபேமிலி பிரிஞ்சிச்சோ நம்ம மேரேஜ்னால அவையில் ஒன்று சரி சரியாக சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. கண்டிப்பாக சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. பாரு நான் படித்து முடிக்கணும் நல்லா ஒரு ஜாப் போகணும் ஓகேவா. எங்கள் ஃபேமிலியை உங்கள் ஃபேமிலி மாதிரி ஒரு ரிச்சான ஃபேமிலி மாற்றணும் சரியா சொல்கிறாங்க. ஜங்கா எனக்கு மணிலாம் சொல்கிறேன். எனக்கு தெரியும் நல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு சரியா. ஆனால் அப்பா அம்மா என்ன கேட்டிருக்காங்க சரியா. நான் நம்ம ஃபேமிலியை ஒரு அடுத்த கூட்டிகிட்டு போகணும் ஓகேவா. நல்லா பெருசு நாங்கள் அச்சீவ் பண்ண நிறைய நான் நல்லா ஆர்டர் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு உன்னை எல்லாம் பத்திரம் பார்த்துக்க முடியும். இப்போ எப்படி இருக்கும் இந்த லைஃப் ஸ்டைலில் நல்லா எப்படி கொடுக்க முடியுதோ அப்புறம் மேட்ச் பண்ணி அதுக்கு வெயிட் பண்ணி வந்தாங்க. செக் கேட்குறாங்க.
ஜிம் பார்க்குறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ண ஜங்கா என் ஜங்கா சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜங்காவும் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பேக் லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ நான் சொல்லக்கூடிய சொல்கிறாங்க. ஆமாம் நீ சொல்லக்கூடிய சொல்லிட்டுண்டா. அப்போ ஜெகி சொல்கிறாங்க நான் அவ்வளோ 5 years பெரிய பையன் சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் ஜெகி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெகியும் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஜிம் ஜெகி சொல்கிறாங்க நானும் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. எப்பவும் இப்படி தான் இருப்பேன். ஆமாம் போய் எப்பவும் இப்படி தான் இருப்பேன் சரியா, எதுக்காகவும் யாருக்காகவும் என்னை மாற்றி கொண்டேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நீ எனக்கு ஜங்கா உன்னை யாருக்காவது விட்டு தர மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. சரி ஸ்கூலுக்கு போக சொல்கிறாங்க. ஸ்கூல் ரொம்ப போரிங்காக இருக்குது சொல்கிறாங்க. இருக்கும் போரிங்காக இருக்கா ஜெகி சொல்கிறாங்க. ஆமாங்க பாரு எவ்வளோ டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நான் படிச்சுட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன். ஓ படிச்சிருந்தேன் டிஸ்டர்ப் பண்ணுறது ஆக்சுவலி இல்லை அதெல்லாம் இல்லை அதில் போய் என்ன இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன். ஓகே சரி அப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. அவளுக்கு நான் ஜிம்மி கேட்குறாங்க. வேறு என்ன கேட்குறாங்க. என் கூட போய் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன். எனக்கும் ஆசை தான் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கும் படிக்கிறது நிறைய ஒர்க் இருக்கே சொல்கிறாங்க. அப்படியா சரி சரி நீ போறியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. பாரு நல்லா படிக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சக்கா சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஒரு கிஸ் பண்ணிக்கவா சொல்கிறாங்க. பாரு நான் உங்களோட ஒய்ஃப் ஓகே பர்மிஷன் கேட்குறேன் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. என் ஒய்ஃபாக இருந்தாலும் என் ஒய்ஃப் ஆர்டர் கூட சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜெகி இப்படி ஜிம் டீபாக்ஸ் பண்ணுறாங்க. டிசப்ரேட் பண்ணிட்டு ஓகே சரி போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க. இது ஒயின் கொடுத்து ஸ்நாக்ஸ் ஓகேவா அம்மா பழம் எடுத்து வச்சேன் இது ஒயின் கொடுத்துட்டியா சொல்கிறாங்க. ஓ நான் வரும்னு தெரியுமா தெரியுமே எனக்கு தெரியும் ஜங்கா பார்க்க வரும்னு சொல்கிறாங்க. என்னதான் ஸ்கூலில் பார்த்தாலும் நம்ம வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறோம் அதான் நீங்கள் பார்க்க வரும்னு தெரியும் அதுக்கு அடுத்து வச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. வணக்கம் சொல்கிறாங்க. எனக்கு நீ என் அத்தை மாமா எல்லாரும் ஒன்று தான் ஓகேவா நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஓகே சொல்லுவோம் போய்ட்டு வரா சொல்கிறாங்க. பாய் ஜங்கா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெகி ஜிம்மி ஃபோட்டோ யூஸ் பண்ணிட்டு பாய் சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. கடவுளேன்னு பாருங்கள் என் ஜங்கா வந்துட்டு எப்போ ஹாப்பியாக இருக்கணும் அவன் லைஃப்பில் நினச்சதெல்லாம் நடக்கணும். அவன் என் அத்தை மாமா எல்லாரையும் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு வரப்பாங்க எல்லாரும் ஒன்றா ஆகணும் சரியா. எந்த மேரேஜால எங்கள் ஃபார்ம் பிரிஞ்சிருக்கோ அதே இன்னொரு மேரேஜால அது செய்யணும். அது என்னோட ஜெகோட மேரேஜாக தான் இருக்கணும் அப்படின்னு ஜிம்மி ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெகி போகும்போது பார்க்குறாங்க. நீ பியூர் செம்டா ஓகே ஒன்றும் சொல்ல எனக்கு ஒரு அப்பா மொத்தமாக பிடிக்காது அதை மட்டும் சொல்ல நீ ரொம்ப ஹார்ட்டாக சரி அதுதான் சொல்லாமல் இருக்கேன். எனக்கு ஒன்று தான் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு உனக்காக என்ன பண்ணுவோம் சரியா. அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாக அவங்க மேரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீ நம்புற அவங்களால தான் நான் அமைதியாக இருக்கேன் ஓகேவா. நம்ம கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பா நான் ட்ரை பண்ணுறேன். உங்கள் அப்பாவோட பிளஸிங் சொல்லி மேரேஜ் பண்ணேன். அப்படியே அவங்க பிளஸ் பண்ணலனாக்கா நான் அவனை கூட்டிகிட்டு போயிடுவேன் ஓகேவா. என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். பத்திரமா வச்சுக்கோம் சேஃபாக பார்த்துக்கோ சரியா. நீ தான் எனக்கு எல்லாமே அப்படி சொல்லிட்டு ஜெகி ஜிம்மி நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. இதோடைய நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் 2x2 போட்டு முடிக்கிறாங்க. ஓகே பாய் டேக் கேர் எவ்ரிவன்.